guys, welcome to Cinematics. சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், கருணாகரன், பாலசரவணன், லொல்லுசபா மாறன் மற்றும் பலர் நடித்து என் ராஜசேகர் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டிரெக்ஷனில் ஒரு காமெடி ரொமான்டிக் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன மிஸ் யூ மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 8 minutes அண்ட் பட்ஜெட் அரௌண்ட் 10 crores. இதோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. சித்தார்த் ஒரு டைரக்டராக சான்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப நேர்மையான ஆள் அப்படின்றதால தனக்கு தெரிஞ்ச ஒருத்தவரை மினிஸ்டர் பையன் மர்டர் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்ட்னால கடுப்பான மினிஸ்டர் சித்தார்த்தை போட்டு தள்ளுறதுக்கு கார் ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆக்சிடென்ட்டில் ஹீரோக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆகி பாஸ்ட் 2 years மட்டும் மறந்துடுறாரு. இதுக்கப்புறம் சென்னையிலேருந்து கிளம்பி பெங்களூர் போகிற இவர் ஹீரோயினை பார்த்து கண்டதும் காதல் பண்ணுறாங்க, அதுவும் ஒன் சைடாக. இதுக்கப்புறம் இவர் காதல் என்னாச்சு, அந்த மினிஸ்டருக்கும் இவருக்கும் பிரச்சனை எங்கே போய் முடிஞ்சது, இதெல்லாம் தாங்க இந்த மிஸ் யூ. இந்த படத்தோட கதை ஹாலிவுட் ரெஃபரன்ஸாக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது புதுமையான அனுபவத்தை தாங்க கொடுக்கும். ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரியாக ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சது தான் இந்த படத்தோட சுவாரஸ்யமாக ஆகியிருக்கும்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே மாடரேட்டாக தாங்க பண்ணியிருக்காங்க. 2 டைம்லைனில் கதை நடக்கிறதால சீன் ஷிஃப்டிங் போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரதான் செய்யுது. ஆஸ் அ ஸ்டோரியாக பார்க்கும்போது அதை நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காரு டேரக்டர். செகண்ட் ஹாஃப் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இருந்திருந்தால் படம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். இந்த கதைக்களத்தை 5 songs 4 fights ஒரு கமர்ஷியல் மசாலாவாக ஆக்காமல் வேறு பெர்ஸ்பெக்டிவில் எடுத்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் லீடான சித்தார்த் அண்ட் ஆஷிகா அவங்க கேரக்டரை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஹியூமருக்காகவே சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸாக வர சரவணன், பாலா, லொல்லுசபா மாறன், கருணாகரன் எல்லாருமே அந்த வேலையை நல்லா பண்ணியிருந்தாங்கங்க. இதனால ஹியூமரும் படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்தியன் 2 படத்தோட பாதிப்பாக என்னென்னு தெரியல, சித்தார்த்தோட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது. கிப்ரன் மியூசிக்கில் வர பின்னணி இசையும் சரி சாங்ஸும் சரி படத்துக்கு ஒரு பக்கபலம்னு தாங்க சொல்லணும். எல்லாமே ரசிக்கப்படி தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் வர ஒரு சாங் மட்டும் கட் பண்ணியிருக்கலாம். முடிகிற நேரத்தில் இது தேவைதானா அப்படின்ற ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. 2 டைம்லைனுக்கும் ட்ரெஸ்ஸை தவிர பெருசாக எந்த வித்தியாசமுமே காட்டாமல் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அட்லீஸ்ட் எடிட்டர் தினேஷ் பொன்ராஜாச்சும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் சைடும் எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் செகண்ட் ஆஃப் ஹியூமர் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, 1-2 சாங் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹீரோ கெத்தாக காமிக்கிறதுக்காகவே வச்ச ஃபைட் சீன்ஸு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இதெல்லாம் தாங்க. ஓவராலாக நமக்கு போர் அடிக்கும் போது ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம் தான் இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த மிக்சர் ஆஃப் யூஷுவல் அண்ட் அன்யூஷுவல் ரிலேஷன்ஷிப் ட்ராமா ஆஃப் மிஸ் யூ. சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் இஸ் 6 out of 10. Thank you guys.